101வது அத்தியாயம் சூரத்துல் காரிஅஹ். சொல்லுங்க. திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி. மக்கி. வசனங்கள் 11. أعوذ بالله من الشيطان الرجيم. விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அல் காரிஅஹ். அல் காரிஅஹ். உள்ளங்களை திடுக்கத்தில் ஆழ்த்தக்கூடியது. மல் காரிஅஹ். எது திடுக்கத்தில் ஆழ்த்தக்கூடியது. வமா அத்ராக மல் காரிஅஹ். நபியே, திடுக்கத்தில் ஆழ்த்தக்கூடியது என்னவென்று உமக்கு அறிவித்தது எது? யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்தூஸ். அந்நாளில் மக்கள் பரப்பப்பட்ட ஈசல்களை போன்று இருப்பார்கள். وَتَكُونُ الْجِبَالُ كَالْعِهْنِ الْمَنفُوشِ. இன்னும் அந்நாளில் மிகவும் மென்மையாக்கப்பட்ட காற்றில் பரப்பப்பட்ட கம்பளி ரோம்பத்தை போல் மலைகள் ஆகிவிடும். فَأَمَّا مَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ. யாருடைய நன்மைகளின் நிறுவைகள் கனத்தனவோ فَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ. அவர் திருப்தியான சொர்க்க வாழ்க்கையில் இருப்பார். யாருடைய நன்மை கனத்து விட்டதோ அதிகமாகிவிட்டதோ அவர் எங்கே இருப்பார்? சொர்க்கத்தில் இருப்பார். இந்த சூரா மறுமை நாளின் நிகழ்ச்சியை பற்றி சொல்லி காட்டு. மறுமை நாளில் மனிதர்கள் ஈசல்கள் எவ்வாறு ஒரு நிம்மதியற்ற நிலையில் காணப்படுகிறதோ அதே போல மனிதர்கள் நிம்மதியற்ற நிலையில் காணப்படுவார்கள். மலைகள் பஞ்சை போன்று மென்மையாக ஆகிவிடும். அந்நாளில் நன்மைகள் நிறுக்கப்படும், தீமைகளும் நிறுக்கப்படும். யாருடைய நன்மைகள் அதிகமாகிவிட்டதோ
அவர் சொர்க்க வாழ்க்கையில் இருப்பார். وَأَمَّا مَنْ خَفَّتْ مَوَازِينُهُ யாருடைய நன்மைகளின் நிறுவைகள் இலேசாகிவிட்டனவோ فَأُمُّهُ هَاوِيَةٌ அவருடைய தங்குமிடம் ஆவியா என்னும் நரகம்தான். யாருடைய பாவங்கள் அதிகமாகிவிட்டதோ, நன்மை குறைந்து விட்டது, பாவம் அதிகமாகிவிட்டது, அவருடைய தங்குமிடம் எதுமா? ஹாவியா என்ற நரகமாகும். அல்லாஹ் நஊது பில்லா, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எனவே இந்த வசனங்களை கற்றுக்கொண்ட நாம் நன்மைகளை இன்னிலிருந்து அதிகமாக்கி கொள்ளலாமா? பாவங்களை குறைத்து கொள்ளலாமா? செய்துவிட்ட பாவங்களுக்கு அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு தேடலாமா? இன்ஷா அல்லாஹ். அடுத்த வசனங்களில் அல்லாஹு தஆலா ஹாவியா என்றால் என்ன என்பதை விவரிக்கின்றான். وَمَا أَدْرَاكَ مَا هِيَ நபியே, அது என்னவென்று உமக்கு அறிவித்தது எது? நாருன் ஹாமியா, கடுமையான உஷ்ணமுடைய நெருப்பாகும். கடினமான உஷ்ணம், வெப்பம் கொண்ட நெருப்புதான் நரக நெருப்பு. அல்லாஹு தஆலா அந்த நரக நெருப்பிலிருந்து என்னையும் உங்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. நம்ம அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடணும். இந்த நரக நெருப்பினுடைய தீங்கை நபியவர்கள் அறிந்த காரணத்தினால் அதிகமாக நரகத்திலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடினார்கள். நாமும் பாதுகாப்பு தேடணும். அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் அஸாபின் நார் என்று துஆ செய்யணும். அதே போல ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வக்கினா அஸாபன் நார். நபியவர்கள் அதிகமாக கேட்ட துஆக்களில் உள்ள ஒரு துஆ இது. நாமும் அதிகமாக இந்த துஆ கேட்கணும். யா அல்லாஹ், இம்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு நல்ல நிலையை கொடு, நரக வேதனையிலிருந்து எங்களை பாதுகாத்துன்னு அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும்? நாம துஆ செய்யணும். சரி, பாருங்க. சூரத்துல் காரிஅஹ், அர்த்தத்தை நினைவுபடுத்தி அப்படியே ஓதலாம். பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். காரிஅஹ், மல் காரிஅஹ், وما أدراك ما القارعة وما أدراك ما القارعة இங்க மத்து முன்ஃபஸில், தால் கல்கலஹ் சுக்ரா. இங்க காஃப் இஸ்திலாவுட எழுத்து முஃபஹமா வல்லினமாக சொல்லணும். கடைசியாக நிறுத்தும் போது அத்தாஉல் மர்பூத்தா ஹாவாக சுக்குன் செய்யப்பட்ட ஹாவாக மாற்றி நிறுத்தணும். அடுத்து யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்சூஸ். அன்னாசுல ஷத்தா பெற்ற நூன்ல என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க. ரா ஃபத்ஹா பெற்று வரக்கூடிய ராவை முஃபஹமா வல்லினமாக வாசிக்க வேண்டும், தஃப்ஹீமாக வாசிக்க வேண்டும். மப் பா என்ன பா இங்க? கல்கலஹ் சூரா. சொல்லுங்க.
இறுதியாக நிறுத்தும் போது இங்க மத் ஆரித் வருது, நீட்டி நிறுத்த வேண்டும். பாருங்கள், يوم يكون الناس كالفراش المبثوث. இந்த வசனத்துல இந்த இடத்தில் இஹ்ஃபா வருது. இங்க இஹ்ஃபா செய்ய வேண்டும். நூனை என்ன செய்ய வேண்டும்? இஹ்ஃபா, மறைத்து ஓத வேண்டும். இஹ்ஃபாவுடைய எழுத்துக்கள் எத்தனை? 15. சொல்லுங்க. இங்க கடைசியாக வரக்கூடிய சட்டம் மத் ஆரித். சொல்லுங்க, மத் ஆரித். وتكون الجبال كالعهن المنفوش. وتكون الجبال كالعهن المنفوش. وتكون الجبال كالعهن المنفوش. ஷத்தா பெற்ற மீம ஒன்னா செய்து ஓத வேண்டும். இங்க இஹ்ஃபா வருது, நூனை என்ன செய்ய வேண்டும்? மறைத்து ஓத வேண்டும். இங்க கடைசியில ஹாவ சுக்குன் வைத்து நிறுத்த வேண்டும். பாருங்கள், فَأَمَّا مَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ. فَأَمَّا مَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ فهو في عيشة راضية. இங்க இதுகாம் தாம் பிலா குன்னா என்ற சட்டம் வருது. சொல்லுங்க, தன்வீனுக்கு அடுத்து ரா அல்லது லாம் வந்துச்சுன்னு சொன்னா அந்த தன்வீனை அல்லது சுக்குன் பெற்ற நூனை அடுத்து வரக்கூடிய லாம் அல்லது ராவுடன் இணைத்து ஓத வேண்டும். குன்னா இல்லாமல் ஓத வேண்டும். இந்த சட்டத்திற்கு பெயர் இத்காம் தாம் பிலா குன்னா. அடுத்து ரா முஃபஹமா ஃபத்ஹா பெற்று வரனால வல்லினமா ஓத வேண்டும். ஹா தாவுல் மர்பூத்தாவை நிறுத்தும் போது சுக்குன் செய்யப்பட்ட ஹாவாக மாற்றி நிறுத்த வேண்டும். பாருங்க, فهو في عيشة راضية. فهو في عيشة راضية. وأما من خفت موازينه. இந்த இடத்துல இஃப்ஹார் தெளிவா வெளிப்படுத்தி ஓத வேண்டும். இஹ்ஃபா மறைத்து ஓதக்கூடாது. குன்னா அதிகமா செய்யக்கூடாது. இங்க மீம் அல் மீம் முஷத்ததா பில் குன்னா. சொல்லுங்க, وأما من خفت موازينه. وأما من خفت موازينه فأمه هاوية. فأمه هاوية. இங்க அல் மீமுல் முஷத்ததா பில் குன்னா. சொல்லுங்க, இங்க மத் சிலா சூரா. சரி, அடுத்து وما أدراك ما هي. மத் முன்ஃபஸில் தால் கல்கலா சூரா. சொல்லுங்க, ரா முஃபஹமா ஃபத்ஹா பெற்று வரனால ராவை வல்லினமா ஓத வேண்டும்.
وما أدراك ما هي نار حامية. இங்க வரக்கூடிய சட்டம் என்ன சட்டம் சொல்லுங்க. தன்வீனுக்கு அடுத்து இவ்ஹார் எழுத்து வந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த தன்வீனை என்ன செய்ய வேண்டும்? இவ்ஹார். சொல்லுங்க. தெளிவாக வெளிப்படுத்தி ஓத வேண்டும். சொல்லுங்கள். நாருன் ஹாமியா. நாருன் ஹாமியா. வா முஃபஹமா தம்மத்தைன் வந்திருக்கனால வல்லினமாக ஓத வேண்டும். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.